முட்டாளாகவே இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீவ் டு த வே. என்னடா எல்லாரும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, என்ன இது புது கதையாக இருக்குது, முட்டாளாயிரு அப்படின்ட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அது தாங்க உண்மை. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சில விஷயங்களை கடந்து வந்திருப்போம். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது, இது கூட உனக்கு பண்ண வராதா, இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற சின்ன விஷயத்துலேருந்து தொடங்கி ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட ஒரு முட்டாளாகவே நடிச்சுக்கிட்டே இருங்க. பட் உங்களை எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக போய் இல்லை நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ப்ரூஃபை அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் 100% இருக்க போகிறதே கிடையாது. ஸோ நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ மக்கு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க முன்னாடி நீங்கள் முட்டாளாகவே நடிச்சுக்கிட்டே இருங்க. பட் உங்களுடைய இன்னர் தாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை இன்டெலிஜென்ட்டாக ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை வழிமுறைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திக்கிட்டே இருங்க. அவங்க உங்களை அண்ணாந்து பார்க்கும் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.